10 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னும் அமைக்கப்படவே இல்லை என விமர்சித்திருக்கிறாரே. மதுரையில 900 படுக்கை வசதிகளோட கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையும் மருத்துவ கல்லூரியும் கட்டப்பட்டு வருகிறது. அதே நேரத்துல எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி 2021 ஆண்டிலேயே அது தொடங்கப்பட்டு விட்டது. ஃபர்ஸ்ட் அட்மிஷன் 2021 நடந்தது. இப்ப தற்காலிகமா அது ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் செயல்பட்டு வருகிறது. இன்னும் அதை கட்டி முடிக்கப்படல அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சுட்டு இன்னும் மதுரை எய்ம்ஸ் வரலன்னா இப்ப வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? கடந்த காலத்துல எய்ம்ஸ் குறித்து நாங்கள் தவறான தகவலை தந்தோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்பார்களா? பொய் சொல்வதற்கு கொஞ்சமாவது கூச்சப்பட வேண்டாமா? இதுக்கு முன்னால நீட்டை ஒழிப்போம்னு பொய் சொன்னவர்கள் தான் இவர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு. நீட்டை ஒழிச்சிட்டீங்களா? நீட்டை பத்தி இப்ப அவங்க யாராவது பேசுறாங்களா? ஏன்னா பேசினா இந்த 5 வருஷம் நீங்க தானே இருந்தீங்க, நீங்க தானே ஒழிக்கிறேன்னு சொன்னீங்க, அந்த ரகசியம் தெரியும் சொன்னீங்க, ஒழிச்சிருக்க வேண்டியதானே பதிலுக்கு கேட்பாங்க. சோ அதுக்கு சேஃபான வழி என்ன? நீட்டை பத்தியும் பேசாம இருக்கிறது. அதே போல எய்ம்ஸ் திறப்பு விழா நடக்கிற வரைக்கும் எய்ம்ஸை வச்சு பேசிட்டே இருப்பாங்க. திறப்பு விழா நடந்து முடிஞ்சது வாயை திறக்க மாட்டாங்க. நான் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒண்ணு கேட்க விரும்பும். எய்ம்ஸ் கட்டுமான பணியில நடக்கக்கூடிய ஒரு தாமதத்தை வச்சு இவ்வளவு பெரிய அரசியல் பண்றீங்களே, நீங்க கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக நீங்கள் அதிகாரத்தில் இருந்த காலத்திலேயே ஒரு எய்ம்ஸை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கலாம்ல. ஏன் அதை செய்ய? அதிகாரத்தில் இருக்கிறப்ப நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்க. வேற ஒரு அரசு அந்த நல்ல காரியத்தை செய்தால் அதன் மீதான நம்பகத்தன்மையை சீர்குலைப்பீர்கள். இந்த விதமான அரசியலுக்கு பேர் தான் மலிவான அரசியல் என்று பெயர்.